சைடில் ஒரு அப்படிமா அண்ணா அண்ணா சொட்டு விடுங்க அண்ணன் அப்படி நீங்கள் மட்டும் வா 4 பேருமா காலை வச்சு ஓடிவா 4 பேர் காலை வச்சு அங்கே ஓடிவா பின்னப்போ நல்லா பின்னப்போ நல்லா பின்னப்போ நல்லா பின்னவே காலை வச்சு ஓடிவா காலை விரிச்சு ஓடி வரணுமா Man! Step! Red! சம்மந்தமில்லா கொண்டு போய் நடக்கலான்னு தூக்கிட்டு
விருந்தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் அன்னைக்கு மாலை அறிவித்த நிகழ்வினை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறும். தமிழ்தாய் அவர்களை தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் மாவட்ட செயலாளராகிய உயர்திரு கணேசன் ஐயா அவர்கள் இரண்டாவது சுடர்மையை சட்டத்தரணி ஜனாப் சமுதி ஐயா அவர்களும் அவர்களை தொடர்ந்து இன்றைய கலையரசி விருந்தினராக கலந்து சிறப்பித்து வருகின்ற அவர்களும் மடுமையைச் சேர்ந்த கலைசபை திரு திருநாத சிவசம்பு அவர்களும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தார்கள் என்று கலைசாய்த்தவராக மூங்கில் தோன்றிலும் சத்தத்தில் கலைத்தாய் முத்தமிடும் நேரம் அது. உப்பு காற்றின் சுவைதனிலே கலைமகள் ஊஞ்சலாடுகின்ற நேரம் அது. கலை மாமணிகளின் தோள்பட்டு சரகிதனில் தமிழ்தாய் தவழ்ந்து விளையாடும் நேரம் அது. அவை முன் வீட்டிற்கும்
பகலவன் ஒளி போன்ற பல்மத பெரியார்களின் பாதம் தொட்டு என் முதல் வணக்கத்தை தெரிவித்து தலைத்தாயின் பிள்ளையாக என் ஆளுநர் நாயகமே ஐயா வேதநாயகமே விருந்தினரே தேசத்தின் பெரியோரே கௌரவமாக கல்வி பணியாற்றும் கௌரவ விருந்தினரையும் கல்வி பணிப்பாளர்களே அலங்கம் நிறைந்த ஆர்வலரே பாவலரே அனைவருக்கும் அடியேனின் வந்தனங்கள். இக்கலையரங்கின் பேசோடு இருக்கும் திருமுன்னிலை வைக்கின்ற அருட்திரு தமிழ் நேசன் அடிகளார் குடும்பர் மன்னார் மறை மாவட்டம் அவர்களே, சிவஸ்ரீ மகா தர்ம குமார குருக்கள் தலைவர் இந்து மத பீடம் உண்மை மன்னார் மாவட்டம் கலைகளை பேணி பாதுகாப்பதிலே ஒரு முன்னிலை வைத்து வருகின்ற ஒரு மாவட்டமாக மன்னார் மாவட்டம் காணப்படுகிறது. உண்மையில் நாங்கள் ஆரம்ப காலங்களில் நான் சிறுவர்களாக இருந்த பொழுது இந்த கூத்துக்கள் நாடகங்கள் எல்லாம் விதவிதமாக கண்டுகளித்து வருகின்ற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அது பின்பு அந்த அப்படியான அந்த நாடகங்கள் கூத்துக்களை இரவு நேரங்களில் நடித்து மக்களை மகிழ்விக்கின்ற அந்த கலை பண்பாட்டு அம்சங்கள் வந்து நாளடைவிலே இல்லாமல் போகிற நிலைமைகள் வந்து காணப்பட்டது. ஆனால் உண்மையிலே அந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கூத்துக்கள் இந்த நாடகங்கள் அதுவும் மன்னார் மாவட்டத்துக்கு உரித்தான பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற மன்னார் மாவட்டத்துக்கு தனித்துவமாக இருக்கின்ற சில கூத்துக்கள் நாடகங்களை அவர்கள் வருடந்தோறும் ஒரு நாள் விழாக்களாகவும் இருநாள் விழாக்களாகவும் இடவிடமாக அந்த கலைகளை நடித்து அதனை பேணி வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு பண்பினை நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே காணுகிறேன். உண்மையில் அப்படியாக அந்த மன்னார் மாவட்டத்திலே இப்படியாக மன்னார் மாவட்டத்துக்கு உரித்தான இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக மன்னார் மாவட்ட அண்ணாயிமார்களும் கலைஞர்களும் காட்டி வருகின்ற அந்த உயர்த்தது அந்த சேவைக்காக நான் மன்னார் மாவட்ட அரசாங்கம் என்ற வகையிலே நான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இப்பொழுது மன்னன் நூலின் முகப்படியானது பிரதம விருந்தினரும் அரசாங்க அதிபரும் இணைந்து இதை திறந்து வைப்பதன் மூலம் வெளியீடு நிகழ்வு ஆரம்பமாகிறது. கையெழுப்பாக அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய சிறப்பு விருதுகளை ஆளுநர் அவர்கள் முறையே நீட்டிருக்கின்ற அதே சிறப்பான ஒரு ஒத்துழைப்பினை வழங்கி நிதி பங்களிப்பின் மூலம் இந்த கஞ்சனி நகரம் விழாவும் சிறப்பதற்கு மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு ரத்த பிரமுகர்கள் எங்களுக்கு உதவியிருக்கிறார்கள். Kasana Doorhouse, Irfa Pharmacy, Jolly Book Center, Cyber City, Regal.
சர்வமத கழகங்களுடன் அரசாங்க அதிபரும் இணைந்து எங்களுடைய திருத்தம் விருந்தினர் ஆளுநர் அவர்களுக்கான கௌரவங்களை இப்போது வழங்கி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அவர்களின் திருத்த விருந்தினர் உரை இடம்பெறும். மன்னார் மாவட்ட செயலாளரும் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பேரவையை நடத்துகின்ற இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மரபுமார்களே, இன்றைய நாள் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழாவிலே கலந்து கொள்ள நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இந்த பண்பாட்டு விழாக்கள் என்பது இப்போதுதான் மிக முக்கியமாக ஒரு பிரதேச செயலாளர் ரீதியாகவும் மாவட்ட செயலாளர் ரீதியாகவும் மற்றது மாகாண மட்ட ரீதியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக இந்த கலை பண்பாடுகளை மணி பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது உண்மையிலே
கணேஸ்வரன் அவர்களுக்கு நான் அவருடைய குழுவினருக்கும் நான் பாராட்டுகளை நம்முடைய விசுவாசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். தமிழர்களுக்கு தனித்துவமான ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த அன்பு விருந்தோம்பல் அனுசரணைக்கிறது மற்றவர் இணைங்கிறது அதுலாம் அவங்களுக்கு ஒரு தனி பண்பாடு சிறந்த பண்பாடு. உண்மையிலே மற்ற மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு தனித்துவமான பண்பாடு. அந்த பண்பாடுகளை நாங்கள் இப்போ மறந்து வாரோம். இப்போ விளையாட்டு இப்போ நாங்கள் கணக்கு நாங்கள் மதிக்க தெரியவில்லை, யாருக்கும் மதிக்க தெரியவில்லை, மூத்தாக்கள் மதிக்க தெரியவில்லை. ஒரு பண்பாடுகள் மாறிக்கொண்டு வருகிறது. அதை நாங்கள் மாற விடக்கூடாது என்பதால் தான் நிகழ்வு நடந்த வேணும். மாற விடக்கூடாது, மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பண்பாக மதிக்க வேண்டும். இப்போ நாங்கள் நல்லவர்களிடத்தையும் அப்படிதான் சொல்கிறோம். அந்த நீளம் மூடிக்கொண்டு வருது. அநேகமானவர்களுக்கு மக்களை மதிக்க தெரியாது, மக்களுடைய அன்பாக பழக தெரியாது. நான் பார்த்துருக்கேன். மொத்தமாக இருக்கிறேன்னா நாங்கள் எங்களுக்காக நாங்கள் சேவைக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். அநேகமான இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது பெரிய கவலைக்குரிய விடயம். அது எல்லா இடத்துலையும் அந்த ஒரு மாற்றம் இருக்குது. அதை நாங்கள் மாற்ற வேணும். அவர் அதனால தான் இவ்வாறான நிகழ்வுகள் வைக்க வேண்டும். இதில் உண்மையை கலை பண்பாடுகிற இதிலே பண்பாட்டை ஞாபகப்படுத்துவதும் அதை பண்பாடை எப்படி பாதுகாக்கப்பட அதை விட மற்ற மூத்த கலைஞர்களை கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு இருக்குது. இதில் மிக முக்கியமானவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே கௌரவிக்கப்படும். அவர்கள் எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் ஒரு கலைஞர்களாக அவர்கள் விழுந்தவர்கள் அந்த வகையை அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியது. அதை மட்டுமில்லை, இங்கு அதை விட இன்னும் சிறந்த இளம் கலைச்சூழல்களை இளம் கலைஞர்களையும் கௌரவிக்கிறார்கள். அது மட்டுமில்லை, கலைத்தந்தர்கள் என்று சொல்லி இடைப்பட்ட கலைஞர்களையும் கௌரவிக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அவர்கள் கௌரவிக்கப்படணும். அவர்கள் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அந்த மறக்காமல் செய்யப்பட வேண்டும். இதில் நாங்கள் தலைவராக கூடியது கூட நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அதிகமாக எல்லா வாரங்களுமே கலை நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். முடிய முதுக்கள் நடந்தது கலை நிறைய நிகழ்வு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அப்படியான நிகழ்வுகள் இல்லாமல் நிகழ்வு அருகி கொண்டு வருகிறது. அந்த கலை வடிவம் அருகி கொண்டு வாரமாய் தான் எங்களுடைய பண்பாடுகளும் அருகி கொண்டு வருகிறது. அதை நாங்கள் மாறப்படக்கூடாது. இந்த கலைஞர்களை ஊக்குவிக்க புதிய கலைஞர்களை உருவாக்க அவருக்கு நாங்கள் பணம் அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது. இந்த மூத்த கலைஞர்கள் நாங்கள் இப்படியான நிகழ்வுகள் மூத்த கலைஞர்களிடம் நாங்கள் இந்த கலைகளை அல்லது அவருடைய அனுபவங்களை நாங்கள் புறாவிட்டால் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுவதற்கு ஒரு இல்லாமல் போடும். அவர் அதை கட்டாயம் செய்வதற்கு பொறுப்பும் எல்லோருக்கும் தெரிகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகள் அவர்களை ஞாபகப்படுத்துவதாக, அவற்றை மற்றவர்களுக்கு கடத்துகின்றவர்களாக, மற்றவர்களை இப்பொழுதுவர்களாக, மற்றது இளம் கலைஞர்களுக்கு ஒரு வேலை களம் அமைக்க கொடுக்கின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் நாங்கள் உண்மையிலே நாங்கள் ஒரு மற்றவர்களுக்கு இவ்வாறு நாங்கள் இதனுடைய முன்னோட்ட பாடங்களுக்கு வழியாடியாக இருந்தார்கள். எவ்வளவு மற்ற உதவி செய்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவர்களாக, மற்றவர்கள் இணங்குவர்களாக இருந்தார்கள். அவை நாங்களும் அந்த வழியை செய்ய வேண்டும். நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுதுதான் உண்மையிலே எங்களுக்கு பல வழிகளாக அந்த உதவி கிடைக்கும். ஆக அந்த வகையில் நாங்கள் ஒரு நல்ல பண்பாளராக மாறணும். அதான் மிக முக்கியமானது. நாங்கள் இளைஞர்களை நாங்கள் எவ்வளவு கல்வியிலே அல்லது கல்வியை பெற்றாலும் நாங்கள் பண்பு இல்லாமல் மதிக்கப்படுவதில்லை. நீங்கள் பண்பு என்பது மிக முக்கியம். நாங்கள் பண்பாளராக, மற்றவர்களை மதிக்கின்றவர்களாக, மற்றவர்கள் உதவி செய்கின்றவர்களாக இருக்கணும். நாங்கள் முன் மாதிரியாக இருக்கணும். அதான் மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுகள் அதை எங்களுடைய முன்னோர்களுடைய சேவைகளை நாங்கள் பாராட்டுவது, கலைஞர்களை பாராட்டுவது மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வர்களாக இளைஞர்களை உருவாக்க வேண்டும். இன்றைய நாங்கள் பல இடங்களில் பார்க்கணும். எங்களுக்கு இருந்த சமூக பின்னணிகள் எங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருவதாக நாங்கள் அந்த புழல்கள் எல்லாம் நடக்கிறது. அதுக்காக நாங்கள் மிக முக்கியமாக இப்போது அந்த அவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு படம் அமைத்து கொடுக்கின்ற கலைகளை வளர்ப்பதிலே அல்லது அவர்களுக்கு விளையாட்டு துறையிலே ஒரு படம் அமைத்து கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறோம். அவைக்கு இடம் சமுதாயம் நல்ல சமுதாயமாக வருவதற்கு நாங்கள் இந்த காலத்திலே பூவாக நாங்கள் ஒரு எங்களுடைய முன்னோர்கள் செய்த எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை உடையவர்களாக எங்களுடைய மக்களும் அவர்களுடைய இளைஞர்கள் வரவேணும். அதன் மூலம் தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க முடியும். மற்றவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். உதவி செய்கின்ற மனப்பான்மை மற்றவர்களுக்கு இலக்க
சாத்தியமாக அதை மற்றவர்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் அதை செய்தோம் என்று சொன்னால் அதை கூடுதல் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் வாழும் காலத்திலேயே நாங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேணும், வளர வேணும். அந்த பண்பு தான் நிச்சயமாக மிக முக்கியமானது. மற்றவர்களுக்கு எங்களுடைய மற்றவர்களுக்கும் பயந்து கொண்டிருக்க அந்த வழக்கங்களுக்கு இருக்க வேணும். அப்படி இருக்கின்ற போதுதான் எங்களுக்கு விரைவான கிடைக்கும். நாங்கள் செய்கின்ற ஒரு உதவிக்கு அது 100 ரூபாயான உதவிகள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்வுகள் அதை பழசாக இருக்க வேணும். அதை நாங்கள் கூறி பாதுகாக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு முன்முறையாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் நிகழ வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்விலே இதை அடைக்க கலைஞர்கள் தொடர்ந்து முறையிலேயே ஏற்றுவார் கற்றுக்கொள்வதோடு அடுத்ததாக திருவாளர் CM சேவியர் பெர்னாண்டோ கூத்துத்துறைக்காக மன்னார் நகரம். திருவாளர் சானா ஜோசப் குணசீலன் கூத்துத்துறைக்காக நானாட்டா பிரதேச செயலாளர் தெரிவிக்கும். அறிவிப்பாளராக இணைந்து கொண்ட கலாச்சார உத்தியோகர் சிவிலா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இவர்களை தொடர்ந்து 40 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்ட கலைஞர்கள் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு ஆற்றி வரும் சேவையை பாராட்டி நானாட்டான்
புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வை